வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்க்கிறோம். ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப இந்த 2025 மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து 2026 வருடம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஒரு வருடம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசியில தான் உட்கார போறார். அப்படி உட்காரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 70 இல்லை 80% வளர்ச்சிய மகர ராசிக்கு கொடுக்க போறார். இதுக்கு முன்னாடி 7 சனியில சிக்கிக்கிட்டு 7.5 வருஷம் அவஸ்தைப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம், ஒரு ஆதாயமான நேரம், ஒரு வளரக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 சனியில எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரையச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் பாதச்சனி, இது எல்லாம் பார்த்து போதுண்டா சாமி அப்படின்னு வெளியில வந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப வராரு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய குருவா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ருவ குருவா வராரு. இந்த மாதிரி இடத்துக்கு குரு பகவான் வர்றது நிச்சயமா சொல்றேன் ஒரு அருமையான ஒரு யோகம். ருண ரோக சத்ரு குருவா வராரு. அப்ப உங்களுக்கு கடன் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கடன் பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வ் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து போகு வழி உங்களுக்கு ஒண்ணு ஏற்படும். ஏதோ ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு வகையில புது சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2வது பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு. அதாவதுன்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பர்மனண்டா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த பர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய குழப்பம், டெம்பரவரியா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்ப பர்மனண்ட் ஆகுன்ற குழப்பம். அதே மாதிரி சொந்தமா பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் எல்லாம் போட்டு நஷ்டம் ஆயிட்டு, அதாவது இதெல்லாம் வித்தாதான் எங்களால சமாளிக்க முடியும், ஆல்ட்ரேஷன் பண்ணி வெளியில வர முடியும், அந்த மாதிரி குழப்பத்துல இருந்தவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம், வெளி மாநிலத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு குருவுடைய கிரக பயிற்சி தான் இந்த நேரம். அப்ப வெளிநாடு போனவங்களுக்கும் சரி, போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கும் சரி, இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க யார்கிட்ட போய் நான் போலாமான்னு கேட்டிருந்தா வேண்டாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 7 சனி நடக்குது, போக வேண்டாம், முயற்சி எடுக்க வேண்டாம், பணம் கட்டினது வேஸ்ட் ஆயிடும், நம்பிக்கை நாணயம் போயிடும், கண்டிப்பா அலைச்சல் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க இதுக்கு மேல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி திருவனையாக்கும், கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக்கும். சரிங்களா? அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. இதுக்கு முன்னாடி வீடு வாசல் கட்டாம, சொந்த மண்ணு மனையில உட்கார முடியாம, சொந்த மண்ணு மனை கட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு அதுல நிம்மதி இல்லாம சிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு, சொந்த மண்ணு மனை வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாது இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இப்ப வாங்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நிம்மதி இல்லாம ஆராட்டமா போராட்டமா குழப்பத்துல, அதாவது ஒரு நல்ல நாள் கூட ஒரு சந்தோஷம் இல்லாத, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுன்ற மாதிரி
அவ்வளவு கவலையில அவ்வளவு கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது. இதுல உங்களுக்கு 5 விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வருவீங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு. அடுத்தது சொந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு அருமையான தருணம். படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருந்திருப்பீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், நீங்க ஆசைப்பட்ட வேலையை செய்வீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டிதான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி நீங்க உழைக்க போறீங்க, உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போறாங்க. அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? இதே மாதிரி மண்மனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டுவீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த மண்ணை சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இத்தனை நாள் அவன் வரான் பாடுறா அப்படின்னு சொல்ற காலம் போய் அவங்க வராங்க பாருங்க அப்படின்னு சொல்ற காலம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்க மனசுல இருக்கிற கேள்வி எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, அப்ப இருந்தா 950 வருஷம் போகட்டும், 50 வருஷம் வாழ்ந்துக்கலாம்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இல்லை. 4 நாள் வந்தவோட நல்லா வாழணும் இல்லைங்களா? அரகரான்றவங்க அவதி வைக்க போறதில்லை, இலக்குறம் தாலி இருக்க போறதில்லை, சொல்றவங்க நம்மளை காப்பாற்ற போறதில்லை. அப்படி பாத்தீங்கன்னா 100% மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது உழைப்புன்னா என்ன, உயர்வுன்னா என்ன, அதாவது இந்த பிரபஞ்சத்துல நமக்கு மதிப்பு மரியாதைன்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரியே வாழ்ந்துட்டீங்க. சரிங்களா? அது எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்குன்றது 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்ப தைரியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்ல காசு பணம் ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க, இல்ல கொடுத்துருப்பீங்க, அது கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே காலதாமதமாகும். அந்த மாதிரி இருந்த காலங்கள் எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு பணம் வரவு கண்டிப்பா கிடைக்கும். பண வரவு கிடைக்கும், தொழில் மாற்றங்கள் நடக்கும், ஹெல்த் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உடல் உபாதிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது சரியான முறையில நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு மருந்து மாத்திரம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தெம்பு தைரியம் இல்லாம வெளியில பார்த்தா சந்தோஷமா, உள்ளுக்குள்ள பார்த்தா குழப்பத்துல, யாரை பார்த்தா நம்ம கஷ்டம் தீருமோ, எப்படி போனா நம்ம பிரச்சனை தீருமோ தெரியாம இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.